எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேக் அவர்களுக்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அதன் பிறகு நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேக் அவர்களுக்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் என்ன கிஃப்ட் அனுப்புனாங்க, அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு, அபிஷேக் அவர்கள் எதனால் அப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிதாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, அபிஷேக் அவர்கள் ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே இதில் மிக பெருமளவுக்கு ஆச்சரியமாக இருக்காது. அபிஷேக் அவர்கள் ஃபைனல்ஸுக்கு போகலைனால தான் நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. ஆனால் இதில் ஒரு சோககரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பிக் பாஸ் ஆகட்டும், இல்லை இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் ஆகட்டும், இதற்கு முன்னாடி நடந்த சரிகமப்ப சீசனில் 4 சீசன் ஆகட்டும், எதுலேயுமே நாம் எல்லாருமே நினைத்த எந்த ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுமே வெற்றி பெற்றது கிடையாது. இந்த முறை எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு பார்ட்டிசிபெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. ஒருவேளை ஃபைனல்ஸில் அவங்க வெற்றி பெறாமல் போயிடுவாங்களோ, இல்லை ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை ஜீ தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எத்தனையோ சீசன் நாங்கள் சரிகமப்பா நடத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு சீசன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொட்டிருக்குது. அது எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஜீ தமிழ் மட்டும் கிடையாது, மற்ற அனைத்து டிவி சேனல்கள் இருக்கிற ஷோக்களுக்குமே டிஆர்பி ரேட்டிங் ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. ஆனால் எப்பெல்லாம் அபிஷேக் அவர்கள் மைக்கை தூக்கி பாடுறாங்களோ, இவங்க எல்லாரை விட எங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் இருக்கும். ஒவ்வொரு சீசனுக்குமே எங்களுக்கு அபிஷேகா மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டால் கூட போதும். விஜய் டிவி மட்டும் கிடையாது, எல்லா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சேனலை விட நாங்கள் பெரிய சேனல் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை விட வேறு எந்த ஒரு ஆதாரமே தேவை கிடையாது. அபிஷேக் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது நம்முடைய தமிழகத்தில் அப்படிங்கிறது. இப்படி இருக்க நேயர்களே, அபிஷேக் அவர்கள் ஸ்டேஜில் பண்ணுற சாதனை ஒரு விஷயம்னா, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வெளியே நிறைய சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய தன்னுடைய பாட்டின் மூலமாக சிரிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சாதனைகளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட தகவல் அதிகமாக வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து யாருடைய பயிற்சியுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வளர்ந்தது உண்மையாலும் ஜட்ஜஸே தினமும் வியந்து பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் அபிஷேகாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஃபேனாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்க ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட்டை டைரெக்டாக நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் அபிஷேக் அவர்களுக்கே போகிற மாதிரி அனுப்பியிருக்காரு. அவங்களுடைய அப்பா அம்மாவும் அபிஷேக் அவர்களும் பிரித்து பார்த்துருக்குறாங்க. அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீணை கிஃப்ட் அழகாக இருந்திருக்கு. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருந்திருக்குது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாவுடைய திறமையை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் வியந்து போயிருக்கிறேன். நம்முடைய தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரும் அளவுக்கு பாட்டின் மூலமாக மிகப்பெரும் அளவுக்கு சாதனையை படைக்க போகிற இந்த பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் ஒரு சைன் போட்டிருக்கிறாரு. அதை அபிஷேக் அவர்கள் அதை காட்டி அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருக்கிறாங்க. முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் எந்த ஷோவில் வெற்றி பெற்றாலும் சரி, இல்லை இன்னும் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸோ இன்னும் என்ன நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் சரி, இதுக்கு நிகராக எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அபிஷேக் அவர்களை பிடிக்குமா, இல்லை வேறு எந்த கண்டஸ்டன்ஸ் அபிஷேகோட நல்லா பாடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.